ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இன்றைய பாடல்: अजं निर्विकल्पं निराकारमेकम् अजं निर्विकल्पं निराकारमेकं निरानन्दमानन्दम् अद्वैतपूर्णं निरानन्दमानन्दम् अद्वैतपूर्णं परं निर्गुणं निर्विशेषं निरीहं परं निर्गुणं निर्विशेषं निरीहं परब्रह्मरूपं गणेशं भजेमा परब्रह्मरूपं गणेशं भजेमा अजं निर्विकल्पं निराकारमेकम्. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும் என்றால். ஒரு கோயில்ல பல வருஷமா ஒரு துறவி உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த துறவி எந்த வியாபாரமும் பண்றதில்ல, பிச்சம் எடுத்து தான் சாப்பிடுவாரு. அந்த கோயிலுக்கு வர்றவங்க அவருக்கு தேவையான உணவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க, அவரும் அங்கேயே சாப்பிட்டுருவாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன், இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் பிச்சம் இடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 2 மணிக்கு அந்த துறவி அவரோட வீட்டுக்கு போறாரு. துறவி வந்த உடனே அந்த மனுஷன் ரொம்ப கோவப்பட்டு விரட்டி அடிச்சிடுறாரு. அந்த துறவியும் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த கோயில்ல போய் உட்காந்துடுறாரு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில அதே மனுஷன் வந்து மதியம் 2 மணிக்கு வீட்டுக்கு வாங்க பிச்சமிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. துறவியும் 2 மணிக்கு அவர் வீட்டுக்கு போறாரு. மறுபடியும் துரத்தி அடிக்கிறாரு. இதே மாதிரி 6 நாள் நடக்குது. 7வது நாள் அந்த மனுஷன் துறவி கிட்ட போயிட்டு, ஏங்க, நான் தினமும் உங்களை வீட்டுக்கு வர சொல்றேன், நீங்களும் வரீங்க, உங்களுக்கு நான் பிச்சமிடாம உங்களை நான் துரத்தி அடிக்கிறேன், அப்போ கூட உங்களுக்கு என் மேல கோவமே வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த துறவி, நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன், என்ன போய் புகழ்றியே, இதோ பார் என் பக்கத்துல ஒரு நாய் இருக்குல்ல, அந்த நாயை 4 வருஷமா தினமும் பிஸ்கட் போடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அடிச்சு உதச்சு அனுப்புறான் ஒருத்தன். இன்னைக்கும் அவன் வரும்போது பிஸ்கட் போடுவானான்னு சொல்லிட்டு வாலாட்டிக்கிட்டே உக்காந்துட்டு இருக்க அந்த நாய், நான் 6 நாள் தானப்பா உங்க வீட்டுக்கு வந்தேன், ஒருவேளை இன்னொரு 5-6 நாள் போனா நான் கோவப்பட்டிருப்பனோ என்னமோ. இந்த நாயை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் எதுவும் பெருசா பண்ணிடல அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷனுக்கு கண்கள்ல கண்ணீரே வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க துறவி, நான் தப்பு பண்ணிட்டேன். போன வாரம் என் நண்பனும் நானும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். அப்போ என் நண்பன் உங்களுக்கு கோவமே வராது அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்போ நான் அது எப்படி கோவமே வராமல் போகும் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு பந்தயம் வச்சேன். இந்த பந்தயத்தில் உங்களை நான் கோவப்பட வச்சுட்டா அவன் எனக்கு 1 பவுன் தங்க நாணயம் தரேன் அப்படின்னு சொன்னான். அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து தினமும் உங்களை வீட்டுக்கு வரவழைச்சு உங்களை அவமானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே, என்னப்பா இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மனுஷன், ஆமா சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு துறவி, இல்லப்பா, என்னை கூப்பிட்டு விரட்டடிச்சியே, அந்த தப்பை பத்தி நான் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேற என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது துறவி சொல்றாரு, நான் கோவப்பட்டா உனக்கு 1 பவுன் தங்க நாணயம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கோவப்பட்டிருப்பனே, என்னால உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அதை போய் நான் கெடுப்பனா, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு சாப்பிடவா அப்படின்னு என்னை கூப்பிடு, நானும் வரேன்,
நீ மறுபடியும் என்னை துரத்தி அடி, நான் உன் மேல கோவப்படுறேன், உனக்கு அந்த தங்க நாணயம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷன் துறவியோட காலிலேயே விழுந்துட்டாரு. நம்மால மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா என்ன வேணா செய்யலாமே அப்படின்னு அந்த துறவி புரிய வச்சாரு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும் என்றால். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.